பொதுவாக வேட்பாளருக்கு கட்சி செலவு செய்யறது தானே கடந்த காலங்கள்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நான் தெரியாத விஷயத்த சொல்றேன். அப்புறம் அது இல்ல, சீட்டுக்கு வந்து நிப்பாங்க. இப்ப சொன்னீங்களே, அதிமுகவோட கூட்டணிக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ராயப்பேட்டை ஆபீஸ்ல நிக்கும். எங்கேயாவது 1414 நம்பர் 2121 நம்பர் 499 கார்டன்ல இருந்து போன் வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சார் அம்மா போன் பண்ணவே இல்லை சார், இல்ல தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார், ப்ளீஸ் சார், அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லுங்க சார். இப்படி ஓடும் 10-15 நாள். பல கட்சிகள் எல்லாம் கேட்கும், கூட்டணியில அலைவாங்க. எல்லாம் போய் இன்னைக்கு ஏடிஎம்கே அலையிற நிலைமை ஆகி போச்சு. ராஜவேலு, எவ்வளவு வேதனையா இருக்கும்னு நினைச்சு பாருங்க நீங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு அலைவாங்க சார், அப்புறம் கூட்டணி ஃபைனலைஸ் பண்றதுக்கு அலைவாங்க சார், கமிட்டி போடுவாங்க சார், அப்படிலாம் போட்டு எல்லாம் நடக்கும் சார். இன்னைக்கு கல ஆய்வுன்னு கொல ஆய்வு நடக்கும் சார். 7 இடத்துல டெபாசிட் போகுமா, யாரையும் எடுக்க மாட்டாங்களாம். 13 இடத்துல 3வது இடத்துக்கு போகுமா, யாரையும் எடுக்க மாட்டாங்களாம். ஆனா அப்புறம் என்ன வெங்காயம், என்ன கலாய்வு, என்னத்த கலாய்வு நீ பண்ணி கிழிக்க போறீங்க? யார் இருக்கா? அண்ணன் சீனிவாசன் சொல்லிட்டாரு, ஆளே இல்ல, அவன் ஒன்னும் காசு கேட்கறான், நாங்க என்ன பண்ணிட்டோம்னு. இதை விட சூப்பர் முனுசாமி, நீ என்ன சீனியர் லீடர், நானும் பேசுறேன் பாரு அப்படின்ட்டு அவர் உடனே கிருஷ்ணகிரியில இருந்து திராவிட இயக்க வரலாறு இப்பதான் பேசுறாரு. தலைவர் எப்போ வந்தாரு, அண்ணா வந்தாரு, போனாரு, எல்லாம் ஆச்சு. இதுதான் கடைசி எலெக்ஷன் நமக்கு. வாழ்வா சாவா, இதோட முடியுது. அதனால தயவு செஞ்சு காப்பாத்துங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், கையை காலை பிடிக்கிறேன். ஏதாவது வாழ்வோட இருக்கிறது பாருங்க. சாவா வாழ்வான்னு வந்துருச்சு நம்ம நிலைமை. தங்கமணியும் அதே பேசிட்டு போறாரு. இப்பதான் சார் உண்மையிலேயே அதிமுகவுல இப்பதான் இந்த புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்க வெடிக்குதா இல்லையான்னு. யாரும் பேசக்கூடாது, கூட்டணியை பத்தி பேசக்கூடாது, யாரு நான் தான் பேசுவேன், நீங்க போய் வம்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. தங்கமணிக்கிட்டும் அதையும் சொல்லி அப்புறமா எங்க அண்ணன் சீனிவாசன் சொல்றாரு, எவன் இருக்கிறான் வேலை செய்யறான், எல்லாம் காசு கேட்கறான், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். தம்பி தங்கமணி, நீ வந்து உட்கார்ந்துருக்க, பழனிசாமி சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லாம சொல்லிட்டார். உதயகுமார் அடி பின்றாரு. இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அவர் கை காலில் விழுந்து மாத்தி பேசுங்க. செல்லூர் ராஜனா ஒன்னு காலையில் ஒண்ணு சொல்லுவார், மத்தியானம் மாத்திக்குவாரு. இவங்க மாத்தி மாத்தி பேச பேச வளர ஆரம்பிச்சிருவாங்க.